வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கவுன்சிலிங் 2 வாரங்கள் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த 2வது வாரத்தோட முடிவுல கவுன்சிலிங்ல வந்துட்டு எந்தெந்த மாரியான மாற்றங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம அந்த டீடைல்டு அனாலிசிஸ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடெண்டம் 1டி சரிங்களா? 31 டிசம்பர் 2024ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு அப்டேட், வேகன்சி அப்டேட் சரிங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சிஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க சரிங்களா? ஆஸ் பர் பேரா 3.2 ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 1/24 டேட்டட் 31/2024 சரிங்களா? ஃபாலோயிங் போஸ்ட்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கறத வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் போர்டுக்கான 4 வேகன்சி வந்துட்டு இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிற அவங்களோட வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்ல வந்துட்டு ஷோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த 7வதா கொடுத்திருக்கிற டிபார்ட்மெண்டான அசஸர் இன் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல 27 வேகன்சி கொடுத்திருந்தாங்க. இந்த 27 வேகன்சியை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆடெண்டம் 1E வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 4வது நம்பர்ல இருக்கிற அசஸர் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல வந்துட்டு 0 வந்துட்டு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்த கள்ளக்குறிச்சிக்கான ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் இன்னோ டைபிஸ்ட்ல வந்துட்டு வேகன்சி அப்டேட் வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் மொத்தமா 5 வகையான போஸ்டிங் வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் P&A, அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் பினான்ஸ், அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி மொத்தமா 5 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. பட் இந்த 5 டிபார்ட்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணல சரிங்களா? ஏன் பண்ணலன்னு தெரியல. ஏன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வேகன்சி அப்படிங்கிற வந்துட்டு இதற்கான கவுன்சிலிங் வந்துட்டு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கவுன்சிலிங்கோட சேர்த்து தான் நடத்தணும். ஜேஏ அதுக்கப்புறம் வந்துட்டு விஏஓ பில் கலெக்டரோட சேர்த்து தான் நடத்தணும். பட் இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சிக்கான கிளாரிபிகேஷன் இன்ன வரைக்கும் வந்துட்டு நமக்கு கிடைக்கல. நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் இதை பத்தி வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது ஓரலா சொல்றதுனால நிறைய பேர் ரீச் ஆகல. அதனாலதான் வந்துட்டு இந்த வீடியோவோட துவக்கத்திலேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த அப்டேட்டை கொடுக்கலாம். இதற்கான கிளாரிபிகேஷன் கிடைச்சதுன்னா மொத்தமா ஒரு 16 வேகன்சி இருக்குது. அந்த 16 எக்ஸ்ட்ரா வேகன்சி வந்துட்டு மத்த அதாவது வந்துட்டு இதுக்கு அப்புறம் வர கவுன்சிலிங்ல வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கவுன்சிலிங்ல ஜெனரல் வேகன்சி, பிசிக்கான வேகன்சி, எம்பிசிக்கான வேகன்சி எல்லாமே கிட்டத்தட்ட வந்துட்டு முடிஞ்ச நிலையில இருக்கிறதுனால இந்த 16 வேகன்சி வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு உதவியா இருக்கும் போஸ்டிங் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் சொல்றேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு 31ஆம் தேதி கொடுத்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் சரிங்களா? டிபார்ட்மெண்ட் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா உங்களுக்கு 274வது சீரியல் நம்பர்ல டிபார்ட்மெண்ட் கோடு 280ல வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் போர்டு இதற்கான அப்டேட் வந்துட்டு இதுல இருக்குது. பட் ஆடெண்டம் 1Dல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான அதாவது வந்துட்டு ஜூனியர் தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் போர்டுக்கு அடுத்ததா தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 5 டிபார்ட்மெண்ட்டுக்காக மொத்தமா 16 வேகன்சிஸ். அந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. லாஸ்டா வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் போர்டோடயே வந்துட்டு முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆடெண்டம் 1E வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. அந்த 1Eலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்டேட்டும் இல்லை இந்த தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷனை பத்தி. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அசஸர் வேகன்சியை மட்டும் 0 பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கான வேகன்சி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண அப்டேட் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்களோ தவிர இந்த தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெடுக்கான வந்துட்டு அப்டேட் வந்துட்டு கொடுக்கல சரிங்களா? இது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியோட காதுகளுக்கு போறப்ப இதற்கான கிளாரிபிகேஷன் நமக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு பல விதமான சந்தேகங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி உடனுக்குடனே வந்துட்டு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம் எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு நீங்க டிஎன்பிஎஸ்சி காதுகளுக்கு கொண்டுட்டு போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த 16 வேகன்சி வந்துட்டு அடுத்த கவுன்சிலிங் போறவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது சரிங்களா? இது வந்துட்டு ரொம்பவுமே மேஜரான ஒரு அப்டேட். நம்ம வந்து கவுன்சிலிங் வேகன்சிஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய குறைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்ல எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேகன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குதோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேகன்சிஸ் இருக்குதோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அதை மட்டும் வந்துட்டு தனியா பிரிச்சு இந்த மாதிரியான வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு பிடிஎஃப் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம கொடுத்துக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. இதுக்கு ஒன்லி 100 rupees தான் சார்ஜ் பண்றோம். ஏன்னா நீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா வந்துட்டு தேடி உங்களுக்கான
அந்த வேகன்சிஸை வந்துட்டு கால்குலேஷன் பண்றது இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். மொத்தமா ஒரு 42 பக்க அளவுக்கு வந்துட்டு அவங்க வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இதுக்கு ஒன்லி 100 rupees மட்டும் தான் சார்ஜ் பண்றோம். அதுல உங்களோட கம்யூனிட்டி என்ன, என்னைக்கு கவுன்சிலிங் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா அதுக்கு முதல் நாள்ல எவ்வளவு வேகன்சிஸ் வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குதோ, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்குதோ அதை மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டா வந்துட்டு ஃபில்டர் பண்ணி உங்களோட டிபார்ட்மெண்ட் கோடு, போஸ்ட், டிபார்ட்மெண்ட் எல்லா டீடைலோட வந்துட்டு தெளிவா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? இன்னைக்கு வீடியோக்குள்ள வந்துட்டு போலாம். இப்போ கடந்த வாரத்துக்கான எவ்வளவு பேர் அட்டன் பண்ணாங்க, எவ்வளவு ஆப்சென்டீஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல் தான் வந்துட்டு இது. டே 5 அதாவது 27 ஜனவரி 2025 அப்போ வந்துட்டு 343 பேர் வந்துட்டு வேகன்சிஸ் எடுத்திருந்தாங்க. 57 பேர் வந்துட்டு ஆப்சென்டீஸ். டேஸ் போக போக வந்துட்டு உங்களோட ஆப்சென்டீஸோட எண்ணிக்கையும் வந்துட்டு அதிகமாயிட்டே இருந்துச்சு. டே 6ல வந்து பாத்தீங்கன்னா 342 பேர் போஸ்டிங் எடுத்திருந்தாங்க. 58 பேர் வந்துட்டு ஆப்சென்டீஸ். டே 7ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 317 பேர் எடுத்திருந்தாங்க. 83 பேர் ஆப்சென்டீஸ். அதுக்கப்புறம் டே 8ல வந்து பாத்தீங்கன்னா 312 பேர் எடுத்திருந்தாங்க. இன்னும் 88 பேர் ஆப்சென்டீஸ். டே 9ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அடிஷனல் அப்டேட்டா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு லிமிடெட்ல இருந்த, அதாவது வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருந்த மொத்த வேகன்சியுமே வந்துட்டு நல்லிஃபை பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஆல்ரெடி வந்துட்டு அதுல 17 வேகன்சிஸ் இருந்துச்சு. அந்த 17 வேகன்சியை வந்துட்டு 4 வேகன்சியா ரெடியூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருந்த 13 வேகன்சியை வந்துட்டு நல்லிஃபை பண்ணிட்டாங்க. சரிங்களா? அந்த 13 வேகன்சி நல்லிஃபை பண்ணங்காட்டி அந்த 13 வேகன்சியும் குறைஞ்சிருக்குது டே 9ல. அது மட்டும் இல்லாமல் 283 பேர் வந்துட்டு போஸ்டிங் எடுத்திருக்கிறாங்க. அந்த 17 வேகன்சியோட சேர்த்துனா வந்துட்டு 297 வேகன்சி எடுத்த மாதிரி வந்துட்டு கால்குலேஷன் ஆயிருந்துச்சு. 117 பேர் வந்துட்டு அன்னைக்கு ஆப்சென்டீஸ்ங்கிறதோட வந்துட்டு அன்னைக்கு கவுன்சிலிங்க்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட், அவங்க கம்யூனிட்டியில டிபார்ட்மெண்ட் இல்லாமல் இல்ல அவங்க எதிர்பார்த்து வந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு கிடைக்காம வந்துட்டு திரும்பி போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு வந்துட்டு மேக்சிமம் ஆஃப் ஜெனரல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசி எம்பிசிக்கான வேகன்சிஸ் வந்துட்டு காலியா இருந்துச்சு. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சிஸ் மொத்தமா காலி ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட். கமர்ஷியல் டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கடலூர் அண்ட் வேலூர் டிஸ்ட்ரிக்டான மொத்த வேகன்சியுமே வந்துட்டு 0 இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர், தேனி, சிவகங்கை, காஞ்சிபுரம். சரிங்களா? இந்த 4 டிஸ்ட்ரிக்டான வேகன்சி வந்துட்டு 0 ஆயிருச்சு. மத்த வேகன்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு, அதாவது வந்துட்டு பிடபிள்யூடி கேட்டகரி, டிடபிள்யூ கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் தான் லெஃப்ட் ஓவரா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்டான வேகன்சிஸ் வந்துட்டு 0 ஆயிருக்குது. விருதுநகர், நீலகிரி, வேலூர், திருவண்ணாமலை. சரிங்களா? ஒவ்வொரு இதோட டிபார்ட்மெண்ட் கோடு நான் கொடுத்துருக்கிறேன். இப் இன் கேஸ் வந்துட்டு இந்த இதுல நீங்க வேலை எடுக்கலாம், ஜாப் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த வேகன்சிஸ் எல்லாம் 0 ஆயிருச்சு. சோ வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பில் கலெக்டர் டு டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல டிஸ்ட்ரிக்டான வேகன்சிஸ் வந்துட்டு 0 ஆயிருக்குது. மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், விருதுநகர், நாமக்கல், கோயம்புத்தூர், ராமநாதபுரம். சரிங்களா? மொத்தமா வந்துட்டு ஒரு 10 டிஸ்ட்ரிக்டான வேகன்சி வந்துட்டு சுத்தமா வந்துட்டு காலி ஆயிடுச்சு பில் கலெக்டர் டு டவுன் பஞ்சாயத்துக்கான வேகன்சிஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டிஸ்ட்ரிக்டான வேகன்சி காலியா இருக்குது. கன்னியாகுமரி, அரியலூர், ஈரோடு, தேனி. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கான வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் வந்துட்டு சிவகங்கைக்கான வேகன்சிஸ் வந்துட்டு மொத்தமா காலியா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் அண்ட் அரியலூருக்கான வேகன்சியும் வந்துட்டு காலியா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் சுகர் டிபார்ட்மெண்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சிஸும் வந்துட்டு 0 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு லிமிடெட்ல இருந்த 17 வேகன்சியை வந்துட்டு 4 ரெடியூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருந்த 13 வேகன்சியை வந்துட்டு தூக்கிட்டாங்க. சரிங்களா? அந்த 4 ரெடியூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சியை வந்துட்டு 31ஆம் தேதிக்கு முன்னரே வந்துட்டு 4 வேகன்சி வந்துட்டு எடுத்திருந்தாங்க. அதனால வந்துட்டு அதை 4 ரெடியூஸ் பண்ணிட்டு மீதி இருந்த 13 வேகன்சியுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எந்தெந்த கம்யூனிட்டியில எவ்வளவு வேகன்சிஸ் வந்துட்டு எந்தெந்த கேட்டகரியில லெஃப்ட் ஓவரா இருக்குது அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட். மொத்தமா 1495 வேகன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. சரிங்களா? நம்ம அந்த 16 வேகன்சி நம்ம இனிஷியலா சொன்ன டிஎன் சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெடோட அந்த 16 வேகன்சியை வந்து இன்க்ளூட் பண்ணுனாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1511 வேகன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா?
அப்படி பார்க்குறப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரியில எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்க பாஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே எவ்வளோ வேகன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது அப்படிங்கிறத ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெஷல் பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா கீழே கொடுத்துக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த 16 வேகன்சிக்கான கிளாரிபிகேஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்கான காதுகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.